உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மார்ச் மாத பலன்கள். அப்ப இந்த மார்ச் மாத பலன்கள் ஆப்பட்டது எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப பேசக்கூடிய ராசி ஆப்பட்டது கடக ராசி. இப்ப இந்த கடக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கன்னியில கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேசத்தில் குரு பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப கடக ராசிக்காரன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில விரக்தியின் விளிம்பில் இருக்கிறாங்க. காரணம் அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியால் கொல்லாத கொடுமைகள் அவங்க வாழ்க்கையில அவங்க எதை நினைத்தார்களோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்குது. அப்ப எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாமே நடக்குது, எது நடக்கும்னு நினைச்சாங்களோ அதெல்லாமே நடக்கல. அப்ப நாம என்னடா பண்றது அப்படின்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா மனைவி சைடுல பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா தொழில பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா நம்ம வாங்கின கடன் பிரச்சனைகள், இந்த பக்கம் பார்த்தா மக்கள் நாள பிரச்சனைகள். நாம எதை பார்ப்பது எதை விடுவது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல சிக்கிட்டு இந்த குழப்பத்திலிருந்து எப்படா நம்ம வெளியில வருவோம் அப்படிங்கிறக்கோசரம் தான் நீங்க ஒவ்வொரு மாசமும் இந்த பலனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பலன் பார்க்குறீங்கன்னா இப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதே சமயத்தில் இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் கூட ஒரு சில பேர் ரொம்ப நல்லா இருந்திருக்கிறாங்க. பிசினஸ் நல்லா இருந்தது, அவங்க குடும்பம் நல்லா இருந்தது, அவங்களுடைய வரவு செலவு நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதற்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள். அப்போ அந்த தசா புத்திகள் ஆப்பட்டது அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். அப்ப அந்த தசா புத்திகள் ஆப்பட்டது அவங்க ஜாதகத்திலே இப்ப என்ன தசை நடக்குதோ அந்த கிரகம் ஆப்பட்டது அந்த ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்தில் இருந்திருக்கும். அப்ப அந்த நல்ல ஸ்தானத்தில் இருந்து அந்த தசை நடக்கும் போது உங்களுக்கு 7 சனி இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, அஷ்டம சனி இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அந்த தசா என்ன தசை நடக்குதோ அதனுடைய பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது செஞ்சால் நல்ல பலனை கொடுக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமாப்பட்டது செஞ்சதுக்கு அப்புறம் இது தப்பா போயிருச்சே, இது நஷ்டத்தை கொடுக்குதே, இது பார்க்க போனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலையே, நம்ம சிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க ஜாதகம் பார்த்துட்டு இது செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம். ஒரு சிலர் ஆப்பட்டது ஜாதகம் பார்க்காமலேயே சில விஷயங்களை ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆப்பட்டது திருப்தியை கொடுக்காது, கஷ்டத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. அப்புறம் ஜாதகம் கொண்டு என்ன பிரயோஜனம்? அது வரைக்கும் நீங்க நஷ்டப்பட்டது தான். அப்ப நீங்க இந்த நஷ்டத்தை தவிர்த்துக்கணும், இந்த மன உளைச்சலை தவிர்த்துக்கணும். நாம நல்ல நிலைமைக்கு வரோம் அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கக்கூடிய நேர காலங்கள் நல்லா இருக்கணும். அப்ப நீங்க எதை செய்தாலும் யாரை போய் பார்த்தாலும் நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம், இதுக்கு பார்க்க போன நேர காலங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனியோடு இணைந்து, ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்து, அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய தனஸ்தானத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு தனாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சனி கோடு சூரியன் சேர்ந்தால் கண்டிப்பா குழப்பத்தை கொடுத்துரும், பிரச்சனையை கொடுத்துரும், வேதனையை கொடுத்துரும். தனாதிபதி சனியோடு சேர்ந்துட்டாரே, என்ன ஆக போதோ ஏதாக போதோ இப்படின்னு நினைக்கிறத விட்டுருங்க. உங்களுடைய தனாதிபதி சேர்ந்த இடம் சூரிய பகவானோடு சனியோடு. அப்ப அந்த சனியும் சூரியனும் பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுடைய தனஸ்தானத்தை.
அப்ப அந்த தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தனம் வரக்கூடிய வழிகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ இந்த தனம் வரக்கூடிய வழிகள்னால கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியால் ஒரு பக்கம் கெடுதல் வந்தாலும் அந்த கெடுதலை இந்த பணத்தை கொண்டு நம்ம ஜமாளிச்சுக்கலாம். அப்ப அந்த பணம் தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. அந்த பணத்தை நாம சம்பாதிக்கிறது தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கும்னு நினைச்சுதான் இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டத்தை சேர்த்திட்டு இருக்கிறோம். அப்ப இதற்கு காரணம் அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தனாதிபதி சிறப்பாக இருப்பதால் கண்டிப்பாக தனம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அந்த பணத்தால் முன்னேற்றமும் கிடைக்கும். இதை பத்தியும் கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலங்கள் வந்தாச்சு. அப்ப அது போக உங்களுடைய பஞ்சமாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மகரத்துல உச்ச பலம் வாங்கி இருக்கிறாரு. அப்ப உங்களுடைய பஞ்சமாதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி உச்ச பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எது எது நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். எனக்கு இப்போ ஒரு 10% எனக்கு ஒரு நல்லது நடந்தா போதும், நான் கஷ்டம் இல்லாம வாழ்ந்தா போதும், நான் மனசார சாப்பாடு சாப்பிட்டா போதும், 2 மக்கள் நல்லா இருந்தா போதும். இப்ப இதைத்தான் கேட்கறீங்க. நீங்க கேட்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு காரணம் பஞ்சமாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி தொழில்காரகன் அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று இருப்பதால் நீங்க எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழில முன்னேற்றம் கிடைக்கும். இதற்கு முன்னாடி ஒரு தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டீங்க, அதுல விரயமாச்சு, அதுல உங்களுக்கு வேலையாட்கள் அமையல, அந்த வேலையாட்களுக்கு நீங்க மற்ற இடத்துல செய்யறதை விட நீங்க உபகாரம் நல்லா செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சும் அந்த வேலையாட்கள் அமையல. இந்த பீரியட்ல வேலையாட்கள் அமைவாங்க, உங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும், உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அதுக்கு காரணமாகப்பட்டது இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க முன்னேறுவீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க, உங்களுடைய கஷ்டத்தை விட்டு நீங்க வெளியில வருவீங்க, நீங்க உங்களால வாழ்ந்து காட்ட முடியும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். இப்ப அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும். உங்களுக்கு பார்க்க போனா பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும், ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். இது போக உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அது சாதகமாக அமையும். எந்த குழப்பமும் பட வேண்டாம். உங்களுக்கு பஞ்சமாதிபதி நல்லா இருக்கிறாங்க. இது போக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதுபோக கவர்மெண்ட் ஜாப்ல யாராவது இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக இப்போ கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் டாக்டரா இருக்கிறாங்க, நிறைய பேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க, நிறைய பேர் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்க, நிறைய பேர் கலை ஆர்வம் கலை தொழில் இருக்கிறீங்க, நிறைய பேர் டைரக்டரா இருக்கிறீங்க. இவங்களுக்கு எல்லாமே கடந்த காலத்துல கஷ்டம் நஷ்டம் அவங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு விரக்தியா நீங்க உட்காந்துருந்தா கூட இந்த பீரியட்ல உங்களுக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கையும் வந்துடும். நீங்க பார்க்க போனா தலையெடுத்து நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 6, 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இல்ல அண்ணன் தம்பிகள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆப்பட்டது எதுவாக இருந்தாலும் இப்போது தீரும். அப்போ ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க, அந்த கேஸ் பைசல் ஆகும், இல்ல அந்த கேஸ் தீர்வுக்கு வரும். இதுல நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். இதுக்கு மேல நல்லது நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்துல கடக ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்க போறீங்க. உங்களுக்கு மருத்துவ ரீதியாக கண்டிப்பாக உடல்ல பிரச்சனை இருக்கும், குடும்பத்தாருக்கு நீங்க செலவு செய்ய வேண்டியது வரும். நீங்க இந்த சமயத்துல உடம்பு பூராமே செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப இது மாதிரி கஷ்டங்கள் வந்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும், அதை ஜமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமையும் இருக்குது, அதற்கு தகுந்த வருமானமும் இந்த பீரியட்ல கிடைக்கும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க.
அப்போ இந்த பீரியட்ல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் சனி பகவான் தான். சனி பகவானை கும்பிட்டு வாங்க. அந்த சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு வாங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகப்பட்டது படிப்படியாக குறையும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்க என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க, நீங்க எல்லாருமே என்னுடைய வீடியோவை பார்க்கறதுனால எனக்கு ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கிறது. நானும் வளர்ந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது போக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள். இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.